ஆடி மாச சிறப்புகள்ல நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆடி பிறந்துருச்சுப்பா, ஆடி 1 பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நேரத்துல அம்பிகை கோயில் எல்லாம் பயங்கரமா திருவிழாக்கள் நடக்கும், கூழ் ஊத்துவாங்க. இந்த ஆடி 1 வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் முதல் நாள் நம்ம என்ன வழிபாடு பண்ணி அம்பிகையை ப்ளீஸ் பண்றோமோ அந்த மாதம் முழுசும் அம்பிகையினோட கடாட்சம் கிடைக்கும். பூஜை ரூம்ல ஒரு கலசம் நிறுத்தணுமா, அந்த கலசம் எதுக்கு நிறுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி 1 குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள கூப்பிடுறது. தெய்வமே, எங்க குலத்தை காக்க வந்த தெய்வமே, இந்த ஆடி மாசம் முழுசும் நாங்க அம்பிகையை வழிபாடு பண்ண போறோம், இல்ல ஆடி மாசம் முழுசும் நாங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ண போறோம், அம்பிகையினோட முழு கடாட்சமும் எங்களுக்கு கிடைக்கணும், அதே மாதிரி அம்பிகையை வழிபடுறதுக்கு எந்த விக்னங்களும் வரக்கூடாது அப்படின்னு குலதெய்வத்தை வேண்டிக்கணும். கிருத்திகை அன்னைக்கு யார் ஒருவர் எந்த முருக வழிபாடு செஞ்சாலும் அதனோட பலன் 1000 மடங்காகும் அப்படின்னு சிவனும் பார்வதியும் சேர்ந்து கொடுத்த வரும் அந்த கார்த்திகை பெண்களுக்கு. ஆடி கிருத்திகை அன்னைக்கு காலையில முடியும்னா 6 மணிக்குள்ள எந்திரிக்கணுமா, எந்திரிச்சுட்டு என்ன விசேஷமா இருந்தாலும் எள்ளெண்ணெய் வச்சு தலை குத்திக்கணுமா. அதே மாதிரி வீட்டு வெளியே உள்ளெல்லாம் அழகா கோலம் போட்டுட்டு பூஜை ரூம்ல முருகப்பெருமானோட போட்டோ எடுத்து வைக்கணும். முருகப்பெருமானுக்கு ஓலைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அரளிப்பூ, அந்த அரளிப்பூ மாலை கட்டி போட்டு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றணும். விளக்கேற்றுறது சாதா தீபத்தை விட வெற்றிலை தீபம் ரொம்ப விசேஷம். ஆடி மாச சிறப்புகள்ல நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல ரொம்ப முக்கியமானது ஆடி 1 ஆடி பிறந்துருச்சுப்பா, ஆடி 1 பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நேரத்துல அம்பிகை கோயில் எல்லாம் பயங்கரமா திருவிழாக்கள் நடக்கும், கூழ் ஊத்துவாங்க, நிறைய விசேஷங்கள் நடக்கும். அம்பிகை கோயிலே அப்பதான் தெரியும், ஓ இந்த தெருவுல இந்த முக்கில் ஒரு அம்பிகை கோயில் இருக்குப்பா, தெரியாதவனுக்கு கூட தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு கோலாகலமான விசேஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆடி 1 என்ன சிறப்பு? ஆக்சுவலி இந்த ஆடி 1 பாத்தீங்கன்னா ஆடி மாதம் முதல் நாள் நம்ம என்ன வழிபாடு பண்ணி அம்பிகையை ப்ளீஸ் பண்றோமோ அந்த மாதம் முழுசும் அம்பிகையினோட கடாட்சம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பல வருஷங்களுக்கு தேவையான துணை நற்பயன்களும் அந்த ஒரு நாள்ல நம்ம எடுத்துட முடியும். ஆமா, அவ்வளவு பவர்ஃபுல். பொதுவாவே மாத பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் பவர்ஃபுல் தான். ஓகேங்களா? மாத பிறப்புல அதுவும் ஆடி மாத பிறப்பு அப்படின்றது ரொம்ப விசேஷம். இதுக்கு வழிபாடே இருக்குமா, மக்கள் எப்படி செய்யணும் அப்படின்றது நான் மார்னிங்ல இருந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலி அன்னைக்கு கண்டிப்பா விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணுமா. எழுந்து வாசலுக்கு சாணம் தெளிச்சு கோலம் போடணும், சாணம் தெளிக்கணும், கோலம் போடணும். கோலம் போட்டு அந்த வாசல்ல பாத்தீங்கன்னா அரிசி மாவு கோலம் தான் போடணும். அதுக்கு கொஞ்சம் பூ வைக்கணும், பூ வச்சு அலங்காரம் பண்ணணும். பூசணி பூ வைப்பாங்க. அந்த பூசணி பூ இதுக்கு வைக்க மாட்டாங்க, அதாவது மார்கழி மாசம் வைப்பாங்க. நம்ம வேற எந்த பூனாலும் வைக்கலாம். இன்னொன்னு பூசணி பூ மார்கழி மாசத்துக்குனே இல்லம்மா. பூசணி பூ எதுக்கு வைக்கிறாங்கன்னா, கிராமங்கள்ல என் வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு கல்யாணத்துக்கு இருக்கு, மாப்பிள்ளை யாராவது உங்க வீட்டுல இருந்தா வாங்க அப்படின்னு அவங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக அந்த பூசணி பூ வைக்கிற கஷ்டம் இருந்துச்சு. என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னாக்கா, பூசணிக்காய் மார்கழி மாசம் எல்லாரும் வீட்டு வாசல்லையும் பெரிய கோலம் போட்டு அதுல மஞ்சள் கலர்ல பூசணிக்காய் வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல போய் இந்த பூவெல்லாம் புடுங்கிட்டு வந்துடும்னு வச்சுக்கோங்க. ஆனா என்ன நினைப்போம்னா மார்கழி மாசம் மட்டும்தான் இது வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஏன்னா அந்த மாசத்துலதான் பார்த்தா கோலம் எல்லாரும் வீட்டு வாசல்லையும் பெருசா இருக்கும். மற்ற நாள்லாம் நார்மலா ஒரு ஸ்டாரோ ஒரு தாமரை பூவோ ஒரு விளக்கோ போட்டு விட்டுருவாங்க. இப்பதான் தெரியுது எதுக்காக பூசணி பூ வைக்கிறாங்கன்னா, வயசு பிள்ளைங்க எங்க வீட்டுல இருக்காங்கன்னு காமிக்கிறது. அது மார்கழி மாசம் மட்டும் வைக்கிறது இல்லம்மா, மார்கழி மாசம் எல்லாரும் வைக்கிறாங்க. எல்லா காலங்கள்லயும் பூசணி பூ கிடைக்கிற சீசன் இருக்கு இல்லைங்களா, மார்கழியில பிளென்டியா கிடைக்கும். எல்லா காலங்கள்லயும் வயசு பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த பூசணி பூவை வச்சு எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒரு வயசு புள்ள இருக்கு அப்படின்னு சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றது. ஆடி மாசம் அதுக்கப்புறம் அந்த 1ஆம் தேதி ரொம்ப சிறப்பு. அந்த ஒரு மாசத்துக்கான பலனே அந்த மாச பிறப்புல கிடைச்சிடும். குறிப்பா எந்த கோவில் போகணும் இல்லம்மா, கோயிலுக்கு போற ஒரு மெத்தடாலஜி இருக்குமா. இன்னொன்னு இந்த மாதிரி வாசல்ல பூவெல்லாம் வச்சுட்டு தலைவாசல்ல 2 விளக்கு வச்சிடணுமா. தலைவாசலுக்கு மாவு கோலம் இல்ல மாக்கோலம் போடணும், மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு. இந்த முறை பாருங்க, புதன்கிழமை ஆடி 1 வருது. பொதுவா நம்ம செவ்வாய்க்கிழமை முன்னாள் வருது. செவ்வாய்க்கிழமை வீட்டை பெருக்கி முழுக முடியாது இல்லைங்களா, செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு காலையிலேயே நம்ம சீக்கிரம் எழுந்து வீடெல்லாம் பெருக்கி முழுகி பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி படத்தெல்லாம் தொடச்சு, இல்லைன்னா திங்கக்கிழமை செஞ்சுக்கலாம். மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே விளக்கு வச்சுட்டு ஸ்டவ்வுக்கு ஒரு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல ஒரு கலசம் நிறுத்தணுமா. அந்த கலசம் எதுக்கு நிறுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடி 1 குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள கூப்பிடுறது.
ஆடி 1 அந்த மாதிரி பண்ணா குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைப்பு. வீட்டுக்குள்ள கூப்பிடணுமா. எப்பயுமே நம்ம குலதெய்வம் வந்து நம்மளோட தலைவாசல்ல தாம்மா இருக்கும். அந்த முக்கியமான நாட்கள்ல அந்த குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள வழிபாடு பண்ணிட்டு அதுக்கு அடுத்த தெய்வத்தங்களை நம்ம வழிபாடு பண்ணணும். கண்டிப்பா. அப்ப அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 1ஆம் தேதி காலையில வந்து பாத்தீங்கன்னா இது பிரம்ம முகூர்த்தத்திலே செய்யணுமா விசேஷம். பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய முடியாதவங்க அன்னைக்கு முகூர்த்தம் இருக்கு அந்த டைம் சொல்றோமா. என்ன பண்ணணும்னா காலையில ஒரு மனை வச்சு அதுல ஒரு சின்ன செப்பு குடம் இல்லைன்னா வந்து பித்தளை குடம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல இப்போ வந்து வெள்ளி குடம் தங்க இது கலசம் வச்சுட்டு இருக்க கிளைண்ட்ஸ் கூட நாங்க பாக்குறோம். அவங்க வீட்டுல எது இருக்கோ அதுமா அதில் தண்ணி தான் நிரப்பணும். அன்னைக்கு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் ஜவ்வாதும் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கலசத்துக்கு இலை வைப்பாங்கல்லம்மா அன்னைக்கு மாவிலையும் வேப்பிலையும் வச்சிடணும். ஆடி மாசம் இல்லைங்களா, அதே மாதிரி தலைவாசலுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா மாவிலை வேப்பிலை தோரணம் கட்டி இருக்கணுமா. வேப்பிலை வச்சுட்டு அதுக்கு மேல தேங்காய் நிறுத்தி உங்களோட குலதெய்வம் என்ன பெண் தெய்வமான பெண் அலங்காரம், ஆண் தெய்வமா இருந்தா ஒரு துண்டு போட்டுக்கணும். இவ்வளவுதாம்மா வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு விளக்கு வச்சிடணும். விளக்கு வச்சுட்டு அவங்களுக்கு முதல் நிவேதனம் சக்கரை பொங்கல் வச்சு நிவேதனம் பண்ணணும். நிவேதனம் பண்ணிட்டு தெய்வமே எங்க குலத்தை காக்க வந்த தெய்வமே இந்த ஆடி மாசம் முழுசும் நாங்க அம்பிகையை வழிபாடு பண்ண போறோம், இல்ல ஆடி மாசம் முழுசும் நாங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ண போறோம். 2 பேருக்குமே உகந்த காலம். எல்லா கோயிலையும் வந்து விசேஷம், பட் பெரும்பாலும் அம்பிகைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்ப இந்த ஆடி மாசம் முழுசும் நாங்க அம்பிகையை வழிபட போறோம். அம்பிகையினோட முழு கடாட்சமும் எங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி அம்பிகையை வழிபடுறதுக்கு எந்த விக்னங்களும் வரக்கூடாது அப்படின்னு குலதெய்வத்தை வேண்டிக்கணுமா. இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அம்பிகையினோட போட்டோ எடுத்து வச்சுக்கணும். அம்பிகையினோட போட்டோ எடுத்து ஒரு பக்கத்துலயே வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம பூஜை ரூம்ல வச்சிருப்போமா, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாடி எடுத்து வைக்கணும். அந்த அம்பிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் பூ, அந்த சிகப்பு கலர் பூன்றது இந்த சட்டி பூன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களாம்மா, இட்லி பூ, தேன் பூ, செவ்வரளி, செம்பருத்தி, ரோஜா மாலை எதுனாலும் போட்டுக்கலாம். அந்த சட்டிப்பூ நிறைய இடத்துல வைக்க மாட்டாங்கம்மா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சட்டிப்பூ அம்பிகைக்கு ரொம்ப உகந்தது. யாகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டிப்பூ போட்டுதான் யாகம் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம இங்க கம்மி யூஸ் பண்றது. கேரளால நிறைய நம்பூதிரிஸ் யாகம் பண்ணும்போது அதை தான் கேட்கறாங்க. அப்புறம் தான் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பலாஷ் ஃபிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பலாஷ் ஃபிளாஸ்ன்றது அது தமிழ்ல எனக்கு பேர் தெரியலமா. அந்த பூவும் இந்த சட்டி பூவும் பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு ரொம்ப பிரியமான மலர்களாம். அதனால அதுவும் வைக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா. வாசனை இல்லாத பூவை தான் வைக்கக்கூடாது. சட்டிப்பூல தேனும் இருக்கும் வாசனையும் இருக்கும். அதனால அதை நிவேதனம் அதை வந்து மாலையா போடலாம். இல்லை எங்களுக்கு அது பழக்கம் இல்லைன்னா ரோஜா பூ மாலையா போட்டுட்டு அம்பிகைக்கு நிவேதனம் அப்படின்றது வைக்கணும். அதாவது அம்பிகைக்கு தூப தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு 1 லலிதா சாஸ்திரமும் பாராயணம் பண்ணுமா, இல்லைன்னா அபிராமி அந்தாதி 100 பாடல் 101வது பாடல் 100 பயனோட பாராயணம் பண்ணணும். இல்லைன்னா கௌரியினோட 108 போற்றி, இல்லைன்னா மைஷாசுரமர்த்தினி ஸ்லோகம், தைகிரி நந்தினின்னு ஆரம்பிக்கலாம். இது பண்ணிட்டு அம்பிகைக்கு நிவேதனம் பண்ணணும். ஓகேங்களா. இது முடிஞ்சிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு முகூர்த்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில 6ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் 9:15 இருந்து 11:45 வரைக்கும் இருக்கு. மதியானம் 1:30 மணிக்கு மேல, சாயங்காலம் 6 மணிக்கு மேல. இந்த காலகட்டத்துல எப்பனாலும் பண்ணிக்கலாம். இந்த அம்பிகைக்கு பண்ணிட்டு அம்பிகைக்கு தலைவாழை இலையில படையல் போடணும். அது வந்து எப்படின்னாமா நம்ம அந்த வீட்டுல நம்மளுக்கு வந்து என்னென்ன சாப்பாட்டுக்கு செய்யறோம், அதாவது சாதம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், ஒரு ஸ்வீட் வச்சு அம்பிகைக்கு கற்பூரம் காமிச்சு முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் சாப்பிட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சாயங்காலம் 6 மணிக்கு மேல நம்ம வீட்டுல நம்ம இல்லத்தரசிகள் நம்ம ஃபேமிலி ஹெட் என்ன பண்ணணும்னா அந்த ஏரியால அந்த ஏரியால 2 தெரு தள்ளி 3 தெரு தள்ளி வந்து பாத்தீங்கன்னா எல்லையை காவல் காக்குற ஒரு அம்மன் இருப்பா. எல்லா ஏரியாலயும் இருப்பா. அங்காளம்மன் இருப்பாங்க. ஆமா, அந்த எல்லையா அவதான் காவல் காப்பா. அந்த காவல் காக்குற அம்மனுக்கு போயிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு வரணும். ஆடி முதல் நாள் போயிட்டு அவளுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு, அம்மா இத்தனை வருஷமா இந்த எல்லையை நீ காவல் காத்துட்டு இருக்க, என் குடும்பத்தை நீ காவல் காக்குற, இதே மாதிரி என்னைக்கும் நீ வந்து காவல் காக்கணும். என் குடும்பத்துக்கு உன் மேல அதாவது உனக்கு என் குடும்பத்து மேல கருணை பார்வை இருக்கணும், கரிசனம் இருக்கணும், இது வரைக்கும் நீ செஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு விளக்கு ஏத்திட்டு வந்தோம்னா ஆடி முதல் நாள் வழிபாடு நிறைவுற்றுது. இத்தனை பண்ணணும் ஆடி முதல் நாள். ஆடி முதல் நாள் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆடி 1 அப்படின்னாவே ஆடி மாசம் பிறக்குது, கூழ் ஊத்துவாங்க, அம்மன் கோயில்லாம் திருவிழா அப்படி. ஆனா ஆடி 1 இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கறத இந்த காணொலி மூலமா தெரிஞ்சுப்பாங்க. ஆடி 1 பத்தி சிறப்பா சொல்லிட்டீங்க. அடுத்து ஆடி கிருத்திகைன்னு ஒண்ணு வருது, அதை பத்தி சொல்லுங்களேன். கிருத்திகை எல்லா மாதங்களையும் தான் வருது, ஆனா ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஆடி கிருத்திகை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிருத்திகை பத்தி நம்ம சொல்லணும், முருகப்பெருமானை பத்தி சொல்லணும்.
அதாவது பாத்தீங்கன்னா ஈசனோட நெற்றிக்கண்ல இருந்து 6 நெருப்பு சுடர்கள் வந்துச்சு. இந்த நெருப்பு சுடர்களை பாத்தீங்கன்னா அக்னி பகவானும் வாயு பகவானும் கொண்டு போய் சரவண பொய்கையில இருக்க தாமரை மலர்கள்ல சேர்த்தனாங்க. அதுக்கப்புறம் அது குழந்தைங்களா மாறுச்சு. அதை பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் 6 பேர் அந்த 6 குழந்தைகளையும் சீரூட்டி பாலூட்டி நல்ல நல்ல செல்லமா ரொம்ப சந்தோஷமா அழகா வளர்த்துட்டு வந்தாங்க. பிள்ளைங்க வளர்ந்தாங்க. அம்பிகை என்ன பண்ணா 6 குழந்தையும் ஒன்னா இணைச்சு சண்முகன் அப்படின்னு பெயர் வச்சா, 6 முகம் அப்படின்னு பெயர் வச்சா. வைக்கும்போது ஈசனும் அம்பிகையும் சேர்ந்துதான் ஒன்னா இணைச்சாங்க. தாயார் இணைச்சா, ஈசன் கூட இருந்தார். அப்ப அந்த கார்த்திகை பெண்கள் சந்தோஷமா பார்க்கும்போது அம்பிகைக்கு தாய் இல்லையா, அம்பிகைக்கு ரொம்ப ஆசை இந்த பெண்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும். ஈசனுக்கும் ரொம்ப ஆசை. அப்ப அம்பிகையும் ஈசனும் சேர்ந்து என்ன வரம் கொடுத்தாங்கன்னா, எப்பெல்லாம் கார்த்திகை நட்சத்திரம், நீங்க நட்சத்திரமா இருங்க, இந்த நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு எந்த வழிபாடு பண்ணாலும், முக்கியமா முருகப்பெருமான வளர்த்தவங்க, சோ முருகப்பெருமானுக்கு தாயானாங்க, வளர்ப்பு தாயா இருந்தாலும் தாயானாங்க. அந்த தாய் உள்ளத்துக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமா, மரியாதை கொடுக்கும் விதமா என்ன சொன்னாங்கன்னா, முருகரை கும்பிடுறதுக்கு அதி உத்தமமான நாள் என்ன, கார்த்திகை நாள். அதாவது கிருத்திகை நாள். கிருத்திகை, இந்த கிருத்திகை நாள் பாத்தீங்கன்னா அதி உத்தமமான நாள். கிருத்திகை அன்னைக்கு யார் ஒருவர் எந்த முருக வழிபாடு செஞ்சாலும் அதனோட பலன் 1000 மடங்காகும் அப்படின்னு சிவனும் பார்வதியும் சேர்ந்து கொடுத்த வரும் அந்த கார்த்திகை பெண்களுக்கு. அப்ப பொதுவாவே கார்த்திகை ரொம்ப விசேஷம். அதுலயும் ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபடுறது அப்படின்றது 10,000 மடங்கு பலன். ஓகே, இவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு. எல்லாரும் ஆடி மாசம் சொன்னா அம்மனுக்கு தான் ஸ்பெஷல் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆடி கிருத்திகை முருகனுக்கு இவ்வளவு ஸ்பெஷல். முருகனுக்கும் ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, முருகனுக்கு ரொம்ப பிரியமான நாள் ஆடி கிருத்திகை. அன்னைக்குன்னு குறிப்பா ஏதாவது கோவில் போகணுமா மேம்? அதாவதுமா அன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா காவடி எடுப்பாங்க. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சேவல் காவடி, இப்படி ஏகப்பட்ட காவடிகள் எடுக்கிறதா. காவடி எடுத்து முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ற ஒரு விதமான பக்தர்கள் கூட்டம் இருக்காங்கம்மா. இப்ப நிறைய பேரு காவடி எடுக்கிறது இல்லை பாத்தீங்களா. இப்ப நாங்கெல்லாம் கூட காவடி எடுக்கிறது இல்லை. அப்ப ஏன்னா பயங்கர ரொம்ப வழியும் கூட்டம். அப்ப அந்த மாதிரி காவடி எடுக்காத பக்தர்கள், முருக பக்தர்கள், முருகனோட கருசனையும் கருணை பார்வமும் நம்ம குடும்பத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்ப சொல்லலாம். கண்டிப்பா. ஆடி கிருத்திகை அன்னைக்கு காலையில முடியும்னா 6 மணிக்குள்ள எந்திரிக்கணுமா. எந்திரிச்சிட்டு என்ன விசேஷமா இருந்தாலும் எள்ளெண்ணெய் வச்சு தலை குத்திக்கணுமா. அது நம்ம அதீத சுத்தமா வரும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி எள்ளெண்ணெய் வச்சு தலை கூத்திட்டு அதுக்கப்புறம் குடும்ப தலைவி தான் இது எல்லாமே செய்யணும். பெருசா ஜென்ஸ் செய்ய போறது இல்லை. அதே மாதிரி வீட்டு வெளியே உள்ளெல்லாம் அழகா கோலம் போட்டுட்டு பூஜை ரூம்ல முருகப்பெருமானோட போட்டோ எடுத்து வைக்கணும். முருகப்பெருமானுக்கு ஓலைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அரளிப்பூ. அந்த அரளிப்பூ மாலை கட்டி போட்டு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றணும். விளக்கேற்றுறது சாதா தீபத்தை விட வெற்றிலை தீபம் ரொம்ப விசேஷமா. வெற்றிலை தீபம். வெற்றிலை தீபம். வெற்றிலை தீபம்ன்றது 3 வெத்தலை, 6 வெத்தலை, 9 வெத்தலை வச்சு அழகா தீபம் ஏற்றலாம். அந்த தீபம் அகல் விளக்குல தான் ஏற்றணும். ஒரு மண் பிளேட்டு அகல் விளக்கு வச்சு ஏத்திட்டு முருகப்பெருமானுக்கு சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேனும் திணை மாவும் இதுதான் நிவேதனமா வைக்கணும். தூப தீபம் காமிக்கணும். அவருக்கு பாத்தீங்கன்னா வழிபாடு, அதாவது எந்த ஒரு மந்திரம் பாராயணம் பண்ணா விசேஷம் அப்படின்னீங்களான்னா கந்தர் அனுபூதி, கந்தசஷ்டி கவசம், வேல் மாறல், சண்முக கவசம், இதுல எதுனாலும் பண்ணலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா முருகனோட மூல மந்திரம் இருக்கு. அதாவது ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இது மூல மந்திரம். இது கந்தர் அனுபூதியிலே ஒரு முறை அது நடுவுல இது பண்ணியிருப்பாங்க. அந்த மூல மந்திரத்தை சொல்லி, அந்த மூல மந்திரம்னா 108 முறை சொல்லணும். 108 முறை சொல்லி கும்பிட்டுட்டா அன்னை இது பூஜை, அதாவது ஆடி கிருத்திகைனோட ஒரு எல்லா பலனும் உங்களுக்கு கிடைச்சிடும். கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூப தீபம் நெய்வேத்தியம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷமாபானம் அப்படின்னு ஒன்று வாங்கணும். முருகர்கிட்ட, ஐயா உன்னை கும்பிடுறோம், நாங்க கும்பிடுறதுல மந்திரம் நாங்க சொன்னதுல பொதுவாக நம்மள அறியாம நம்ம ப்ரனன்சியேஷன் தப்பு வந்துடும், நம்ம உச்சரிப்பு தப்பு வந்துடும். அப்ப நாங்க சொன்ன மந்திரத்துல, நாங்க கும்பிட்ட விதத்துல எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ ஏதாவது தப்பு தண்டா செஞ்சிருப்போம், அத்தனையும் மன்னிச்சு இந்த பூஜையை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அந்த ஷமாபானம் சொல்லுவாங்க. அது ஷமாபானம் சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டா ஆடி கிருத்திகை பூஜை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நிவேதனத்தை ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இப்ப கிருத்திகையில இவ்வளோ முறைகள் இருக்கு. காவடி எடுக்காதவங்க இந்த மாதிரி முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். கண்டிப்பா. இந்த காணொலி மூலமா அவங்க ஆடி ஒன்னோட ஸ்பெஷலும் ஆடி கிருத்திகைக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பாங்க. அம்மனுக்கு மட்டும் இல்ல, முருகனுக்கும் உகந்தது இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பாங்க. காவடி எடுக்கிறவங்க என்ன பண்ணணும், எடுக்காதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற முறைகளும் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.